எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாள் பாக்கியமான நாள். நாம் அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகில் வந்து விடுகிறார். இத்தனை சமீபமாக தேவனை நாம் பெற்றுக்கிறோம் என்றால் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். வானபராபரன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வரப்போகிறார். அவர் ஏற்கனவே இங்க இருக்கிறார், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆனாலும் கூட அழைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகவேதான் வானபராபரனே வாரும் என் மத்தியிலே வந்து உங்க கரத்தால எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க கொடுக்கிற துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையை ஏற்றுக்கங்கப்பா. வாருங்க வாருங்க. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே வந்து நீ திருக்கரத்தால் ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே
வறுமை கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா. வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையாள் நிறைக்க. வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. ஆன பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. ஆன பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருப்பேன். எழுந்து வாரும் யெகோவா தேவா. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவினா என் உள்ளம் அதினில் அக்கினி பெற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. நினைத்தீரா தினமதிலே எம் கர்த்தரே வருவீரே. ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் மகிமையில் சேர்த்திடவே. மாசி
சாபரோகமுற்றும் மூச்சிடும் திரு ரத்தமே, கல்வாரி அண்டை பெற்றிட நாமும் விரைந்து ஏகிடவே, கல்வாரி அண்டை பெற்றிட நாம் விரைந்து ஏகிடவே. வானவராபரணே இப்போ வாரும் எம்மத்தியிலே, வானவராபரணே இப்போ வாரும் எம்மத்தியிலே, ஆகாய மீதினிலே இக்காலம் தொனி தீடவே, அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவே இரண்டாம் முறையே, ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா, ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா, வானவராபரணே இப்போ வாரும் எம்மத்தியிலே, வானவராபரணே இப்போ வாரும் எம்மத்தியிலே, வந்து நித்திருக்கரத்தால் இம்மை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா, வானவராபரணே இப்போ வாரும் எம்மத்தியிலே, வானவராபரணே இப்போ வாரும் எம்மத்தியிலே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு நபர் இருப்பாரையானால் அவர் சிம்மாசனத்தை விட்டு அவன் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவார். ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். We are not worshiping dead and gone God. We worship a living God who is still alive, still on the throne of grace. What a privilege, இல்லைங்களா? நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு எழுந்தார். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தவராக நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவரால் சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. நம் இதயம் என்னும் அறைக்குள்ளேயே அவர் வந்து விடுகிறார். நம் மத்தியில் அவர் வந்துட்டார். நன்றி சொல்லிடுவோமா? நன்றி சொல்லி அவருடைய உள்ளத்தை இன்னும் நாம் குளிர பண்ண போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட நிலையில் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கார், அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்களா? Just recollect the blessings what you have received from the Lord Almighty. Should we not thank Him profusely from the depth of our heart? இதயத்தின் ஆழத்தில் இருந்து. அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா எங்க கூட சேர்ந்து இசை கலைஞர்களோடு கூட ஆசையாய் அவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா
தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. தகுதியில்லா அடிமை என்ன அணைக்கின்றீ. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீ. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீ. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீ. உண்மையான நண்பர்களை தருகின்றீ. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீ. உண்மையான நண்பர்களை தருகின்றீ. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே.
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை ஒரு அற்புதமான தேவன். ஒருவேளை இந்த ஆராதனைகள் பலவீனத்தோடு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நன்றி சொல்லுங்க. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கிடும். என்னை தேற்ற யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை. லெட் மீ டை, நான் சாகட்டும். இல்லை 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 இல்லை, அதான் சொல்லியிருக்கு. கதறி எழுத நேரமெல்லாம் தூக்குறாராம், அதோடு நிறுத்தாம கருவியாக மாத்திடுறார். எத்தனை சாட்சிகளை நாம கேட்கிறோம், எத்தனை உள்ளங்களை அவர் மாற்றி இருக்கிறார். அதில் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவர் தானே. உங்களை என்னையும் அவர் சாதாரணமான நிலையில் வைக்க விரும்பவில்லை. ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தோடு உங்களை என்னை நடத்த அவர் விரும்புகிறார். ஆமென். பூரண ஆசை பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து பழம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தோங்குமே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தோங்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே, நல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. பின்னருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, பின்னருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. தேவனுடைய அன்பு நம் நடுவிலே வெள்ளம் போல இருக்கு. அதை உணர்ந்து நல்ல கைகளை தட்டு பாடுங்க. தேவன்பின் வெள்ளம் பூரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே நீச்சல் ஆழமே, சக்தி அடைந்தோங்க பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா, சக்தி அடைந்தோங்க பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. பரிசுத்த ஸ்தலம் அதிலே மாசில்லாத தூய சந்நிதியிலே, வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோ, வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக
எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவரை பாட பாட பாட, அவரை துதிக்க 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 அவர் நம்ம அருகில் வந்துடுறார். அவரை உற்று பாருங்களேன். என்னுடைய நண்பர் ஒருவர் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று நான் அவரை உற்று பார்த்தேன். அவருடைய முகம் சக்க சவேர் என்று இருந்தது. கொஞ்சம் மட்டும் ரிங்கிள் இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கம் தெரியுத? உடனே அவர் என்ன பார்த்து சொன்னா, ஏஜ் ஏஜ், வயசு. ஆனால் அவருடைய முகத்தில் அருகில் போன பிறகுதான் அது தெரிஞ்சதை தவிர தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியல. என்னுடைய மருத்துவர் என்ன கேட்டார் ஒரு முறை, பாஸ்டர் ஐயா உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு கேட்டார். நான் சொன்ன உடனே, அவ்வளோ வயசு ஆயிடுச்சா, அவ்வளோ வயசு உங்களுக்கு ஆயிடுச்சா அப்படின்னாரு. என்ன பண்றது, ஆயிடுச்சா என்ன? உங்களையும் அம்மாவையும் பார்த்தா அப்படி வயசானவங்க மாதிரி தெரியலையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவரை போய் கொள்ளுங்கோன்னு. என் நேசர் அவர் எப்படிப்பட்டவர், அதை தான் பாட போறோம். நேசர் நேசர் அவர். சோகமடைந்தேன் நேசமகா, நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா, நேசரவர் என் நேசரவர். சிவப்பும் மாணவரே, கண்ணை கவர்ந்திடுபவர் அவரே, 10,000ங்களில் சிறந்தவரே, அதிசயமானவர் இவரென் ஆத்தும நேசரே, வருவார் எனக்காய் வேகமே. நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா, நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா, நேசரவர் என் நேசரவர். முழுதும் பொன்மயமே, அவர் தலைமயிர் சுருள் சுருளாமே, காகத்தின் நிறம் அவர் முடியாமே, லோகத்தின் ஒளி விளக்கவராமே, இவரில் ஆத்தும நேசரே, வருவார் எனக்காய் வேகமே. இவரில் ஆத்தும நேசரே, வருவார் வேகமே. நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தே நேசமதா, நேசரவர் என் நேசரவர். கண்கள் கண்ணீர் நிறைந்தவைகள், கவரும் பூ
விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா நீசரவர் எல் நீசரவர். அவரின் கண்ணங்கள் உதடுகளாம் மலர்களில் வாசம் வீசிடுமாம். தங்க வளையல் போல் அவர் கரமாம், தந்தத்தை போல் அங்கம் உடையவராம். இவரெல்லா துமல் நேசரே வருவார் எனக்காக வேகமே. நேசரவர் என் நேசரவர் நீசரியெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா நீசரவர் என் நீசரவர். ரூபமதில் அவர்க்கினை அவரே, லீபனோன் மகிமை உடையவரே. கேதுரு போல் உயர்ந்தவரே, ஏதுமில்லா சிறப்பானவரே. இவரெல்லாம் துமல் நேசரே வருவார் எனக்காக வேகமே. நீசரவர் என் நீசரவர் நீசரிலெல்லாம் விசேஷித்தவர். சுகமடைந்தேன் நேசமதா நீசரவர் என் நீசரவர் நீசரிலெல்லாம் விசேஷித்தவர். சுகமடைந்தேன் நேசமதா நீசரவர் என் நீசரவர். இந்த நேசருக்கு இணை யாரும் இல்லை. அந்த அழகிய ரூபம் கொண்ட அருள்நாதர் இயேசு எனக்காக அந்த கேவலமான நிலைக்குள் சென்றார். அழகான அவருடைய ரூபம் அகோரமானது. தங்க மேனியெல்லாம் முழு நிலத்தை போல உழுது உருத்தெரியாமல் போகும் நிலைக்கு அடியோ அடி என்று அடித்து துவைத்தெடுத்தார்கள். யாருக்காக? எனக்காக. அந்த நேசருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரம் கடந்து போகிறது. யாருக்காக நாம் வாழப் போகிறோம்? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். இயேசுவே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆத்தும பாரம் கண்ணீரோடு கதறி அவர் சமூகத்தில் விழுந்து சொல்லுவோமா? ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய்,
வானபராபரன் அவரை துதித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் பூரண ஆசீரை தந்து உங்களோடு இணைந்து உங்களை மார்போடு அணைத்து, என் மகனே, என் மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீங்க சொல்வீங்களா, என் நேசரே, யாரிடத்திற்கு போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டு. Where will I go than you, Lord? அவரோடு இருங்கள், அவர் என்னாலும் உங்களோடு இருப்பார். May the good Lord bless you. அன்பர்களே, கர்த்தருடைய சபை 35 ஆண்டுகளை முடித்துவிட்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 36வது ஆண்டுக்குள் நுழைகிறது. Dearly beloved, the Lord's assembly, having completed its 35 years of service, now we are entering into the 36th year of ministry. அதை முன்னிட்டு நவம்பர் மாதம் 23, 24, 25 ஆகிய 3 தினங்கள் ஒரு சிறப்பான ஆராதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். For our anniversary celebration, we have special meetings organized for November 23rd, 24th and 25th. ஞாயிறு மாலை, திங்கள் மாலை, செவ்வாய் மாலை ஆக 3 தினங்கள் மாலையிலும் கனத்துக்குரிய தெய்வ மனிதன் சுவிசேஷகர் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறார்கள். On Sunday the 23rd evening and also on 24th evening, 25th evening, we have a respected evangelist, Dr. Ravi Abraham, coming and sharing the word of the Lord among us. ஜெபியுங்கள், கூடுமானால் இக்கூடுகையில் பங்கு பெற்று தெய்வ தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Please do pray for these meetings and if possible, do attend and receive a touch of the Lord. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். To know more about these meetings, you can do contact us. நன்றி. Thank you. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆம், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே நாம் எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கி ஆசீர்வதித்து மகிழ்கிற, நம் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்கிற நம் தேவனுக்கே புகழாரம் உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் நவிழுகிறேன். நேயர்களே, உங்களால் திருச்சபைக்கு செல்ல முடியாவிட்டாலும் திருச்சபையே உங்களுடைய வீட்டிற்குள் வந்தது போல நமது ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியின் வழியாக நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு, உங்களுடைய வாஞ்சைக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றாய் நாம் ஆராதித்தோம், அதுதான் தேவன் விரும்புகிறார். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இதற்கு நடுவிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த ஒரு வழிமுறைதான் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு காணிக்கை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இந்த ஏஞ்சல் டிவியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைக்கு நன்றியாக இயேசு ஊழியங்களுக்கென்று நாம் இப்பொழுது விதைக்கப் போகிறோம். தேவ மனிதனுக்கு தேவன் தந்த ஓர் உயரிய திட்டத்தின்படியாக காரனோடை பகுதியிலே ஒரு கட்டடத்தை அமைத்து அங்கிருந்து உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தைகள் செல்வதற்கு ஓர் ஸ்டூடியோ, அலுவலக காரியங்களை கவனிப்பதற்கு ஓர் கட்டடம், அது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் உங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை, உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு காணிக்கையை அனுப்பும் பொழுது
ஒரு நன்கொடையை அனுப்பும் பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது பலன் மிகுதியாய் கொண்டிருக்கிறது. பரலோகத்திலே நமக்கு முத்துக்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் ஒரு நாள் அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். ஆனால் பரலோகத்தில் நாம் சேர்க்கிறது தான் நிரந்தரமானது. அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இயேசு ஊழியங்களின் கட்டிட நிதிக்காக நீங்கள் கொடுக்க ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் உங்களை தட்டி எழுப்ப நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் திரையில் வரும் விவரங்களை அறிந்து தாராளமாய் கொடுக்க ஆண்டவர் அருள் புரிவார். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் இயேசு ஊழியங்களையும் ஏஞ்சல் டிவியையும் அதிகமாய் நேசித்து இதுகாரும் அவர்கள் அனுப்பிய நன்கொடைகள் காணிக்கைகளுக்கு உமக்குத்தான் நன்றி சொல்லுகிறேன். நீர் அவர்களுக்கு கொடாவிட்டால் அவர்கள் எங்கிருந்து கொடுப்பார்கள்? நீர் கொடுக்க அவர்கள் அதை பெற்று அவர்கள் கொடுக்கிறார்கள். 1000 மடங்கு உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிலர் தங்களுக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, தெய்வத்தின் திருப்பணி நடக்க வேண்டும் என்று விதைக்கிறார்கள். சிலர் மனமு வந்து கொடுக்கிறார்கள். சிலர் கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்குகிறார்கள். எந்த நிலையில் யார் இருந்தாலும் கர்த்தர் அறிவீர். உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். பாடல் ஒன்றை பார்த்து கேட்டுக்கொண்டே உங்களால் ஆன மட்டும் மனப்பூர்வமான காணிக்கை நன்கொடைகளை இயேசு ஊழியங்கள் கட்டட பணிக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். எல்லாரும் நாய்ந்து இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அவரே நம்பி என்றென்றும் அவரை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் நான் இந்த வேளையில நம் இயேசுவை உயர்த்தும்படியாக, அவரே ஆண்டவர் என்று பாய்சாற்றும்படியாக எல்லாரும் நான் நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவரே ஆண்டவர் என்று அறிகிற அறிவுக்குள்ளாக யாவரும் வரும்படியாக இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் நாய்வோமா? நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மீண்டுமாக இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அன்பர்களே, ஒரு மன திருப்தியோடு ஒரு ஊழியத்தை நாம் செய்தோம். கர்த்தருக்கு கொடுத்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. சரித்திரம் படைப்போம்.
நித்தியம் வரும் வரைக்கும் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவறவிடாமல் தக்க வைத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாஸ்டர் சாரராஜன் ஜான் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு அளிக்க இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை இப்பொழுது அவர்கள் எடுத்துரைக்கப் போகிறார்கள். ஆசீர்வாதம் பெறுங்கள். God bless you. இதோ பாஸ்டர் சாரராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை மையப்படுத்தி தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். குறிப்பாக தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தொடர்ந்து நாம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது மத்தேயு 7:8-11. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ அதை எப்படி நீங்கள் பார்த்து கொடுப்பீங்க? நீங்களே அப்படி செய்யும்போது உங்கள் பரமபிதா நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நன்மையானவைகளை அவர் செய்யாமல் இருப்பாரா? ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தேவனை தான் கேட்கணும். இந்த தேவை ஆண்டவரே, தேடணும். ஏதோ ஒன்று காணாம போயிடுச்சு, என் குடும்பத்தில் இவங்க காணோம், இந்தந்த ஆசீர்வாதங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, விட்டுறக்கூடாது. தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். அது மாத்திரம் இல்லை, இயேசு சொல்கிறாரு, கேட்டேன், தேடினேன், அப்படியே நின்றுடாதீங்க, கிடைக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருங்க. தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறக்கப்பட்டுரும். ஆகவே தான் உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், அவங்க எந்த திருச்சபையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும், ஆண்டவர்கிட்ட கேட்குறத விடவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் தேட வேண்டியதை ஆவியானவருடைய உதவியோடு தேடிக்கிட்டே இருப்பாங்க. தட்டுறதை விடவே மாட்டாங்க. எல்லா திருச்சபைகளிலும் ஏன் ஜபங்கள் நடக்குது, உபவாசங்கள் நடக்குது, குடும்பங்களில் நடக்குது, ஊர்களில் நடக்குது, தேசங்களில் நடக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒருவரால் தான் நமக்கு நன்மையானவைகளை கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எப்படி அவர்கள் தேவனை தட்டினார்கள்? அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க தேவனோடு எப்படி ஒரு உறவை வைத்திருந்தார்கள், அவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்காக தான் நம்ம பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம். வாசிக்கும்போது அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது
எப்படியெல்லாம் தேவனிடத்தில் கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாமும் அறிந்து இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஆவியானவர் இந்த உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் குறிப்பாக தானியேல் என்ற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி அவர் தேவனுடைய சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் அவரை கேட்கிற வரைக்கும் அவர் தட்டி கொண்டிருந்தார். முதலாவதாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தானியேல் 9:1-2. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்போ இவர் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அவர் எடுத்து படிக்கிறார். எப்போ இந்த எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீரும். அப்போ அவர் அப்போவே எழுதிட்டார், 70 வருஷம் ஆகும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி 70 வருஷம்னாக்க 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம என்ன வருஷத்தில் இருக்கிறோம் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி எழுதின அந்த வார்த்தையிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தின அப்போ தான் 69 வருஷமே ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தின அந்த வருஷம்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த 70 வருஷத்தில் 69வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லாரும் உலகமெங்கிலும் இருக்கிற நம்ம எல்லாரும் 69 வருஷத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். 70 வருஷம் எப்போ வரும்னா அது இஸ்ரேலில் எருசலேமில் அங்கே நடைபெறுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் போது தான் அந்த 70வது வருஷம் ஆரம்பிக்கும் என்று தீர்க்கதரிசிகளின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அதுலேயும் தானியேல் தீர்க்கதரிசிக்கே அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது முதல் ஒரு காரியத்தை அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ நீங்களும் நானும் ஏன் இந்த மாதிரி ஆராதனையில் கலந்துக்கிறோம்? ஆண்டவரை ஏன் நாம் தேடுறோம்? ஆண்டவரை ஏன் கூப்பிடுறோம்? சில காரியங்களுக்காக சில காரியங்கள் நமக்கு புரியாது, தெரியாது. தேவ பிள்ளைகள் தான், வேதத்தை தான் வாசிக்கிறோம், ஜெபந்தான் பண்ணுறோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க பல விதங்களில் நம்மளை அர்ப்பணிக்கிறோம். ஆனாலும் அநேக காரியங்கள் நமக்கு தெரியாமையே இருக்கும். அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? பல தேவ மனிதர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சபை என்றால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடணும், அது கடமைக்காக அல்ல. எப்படி நம்ம பிள்ளைகளெல்லாம் இப்போல்லாம் பிறந்து 2.5 வயசுலேயே ப்ரீகேஜிக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் பிள்ளைங்களுக்கு பேச தெரியல, அவங்களுக்கு பழக தெரியல. அப்போ அந்த வயசுலேயே அனுப்பிட்டா அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அங்கே கூட படிக்கிறவங்க இவங்களோட அவங்க பேச பழகுவாங்க, விளையாட பழகுவாங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுவாங்க. அந்த வயசுல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூலு படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, எங்கெங்கே போய் என்னென்ன படிக்கணுமோ எல்லாம் எதுக்காக?
உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல முறையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். இது உலகம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உலகத்தில் என்னதான் படிப்பு படித்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம். உலகத்துக்கு வாழ்கிறதுக்கே இவ்வளோ படிப்பு தேவைன்னா ஆண்டவரோடு போய் நித்தியமாக அவரோட இருக்கணும்னு சொன்னால் சும்மா போய் அப்படியே இருந்துட முடியுமா? அதுக்கு தான் சபை ஒரு பள்ளிக்கூடம், ஆவிக்குரிய பள்ளிக்கூடம், ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல். அப்போ இந்த இடத்துல வரும்போது தான் ஆவியானவர் பல காரியங்களை நமக்கு தனிப்பட்ட விதமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஊழியர்கள் மூலமாக பல கிரியைகளை, பல செய்கைகளை நாம் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செயல்படும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அதை தான் தானியேல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுதின அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் பார்த்தபோது அவரால் சும்மா இருக்க முடியல. உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். அதை தான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட, எங்கள் ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, புரியாமல் வாழ்கிறாங்க, அறியாமல் வாழ்கிறாங்க, உமக்கு பிரியமில்லாத இவைகளை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுடைய ஐக்கியத்தை அவங்க மறந்து வாழ்ந்துறாங்க அப்படின்றத அவர் தொடர்ந்து ஒரு ஜெபமாக அவர் பண்ணுறதை அங்கே பார்க்குறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்கு உரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஒரு தேவ மனிதன் எப்படி ஆண்டவரை தட்டார் பாருங்க. ஆண்டவரே, நாங்கள்லாம் பாவம் செஞ்சிட்டோம், அக்கிரமம் செஞ்சிட்டோம், உங்கள் ஊழியக்கார் மூலமாக பல விதத்தில் எங்களுக்கு நீங்கள் எச்சரிப்பு கொடுத்தீங்க, அதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியில செய்யலை. ஆனாலும் அவர் ஆண்டவர்கிட்ட தட்டுறார். எப்படி அழகாக தட்டுறார் பாருங்க. உங்ககிட்ட இரக்கம் இருக்குதுப்பா, உங்ககிட்ட எங்களுக்கு மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு ஆண்டவரை தட்டுறார். இப்போ கூட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் பூர்வீகத்திலிருந்து வந்த அக்கிரமங்களினாலே
வம்ச வழி தீய வல்லமைகளினாலே நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அதனால தாங்க என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, எங்கள் குடும்பங்கள் இப்படி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பயப்படாதீங்க. அன்னைக்கு தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் தட்டின மாதிரி, ஆண்டவரே பாவம் செஞ்சோம் உண்மைதான், அக்கிரமம் செஞ்சோம் உண்மைதான், அதனால் பல பிசாசு சாத்தான் வல்லமை அப்படியே எங்களை பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது, ஆனால் உங்களை நாங்கள் தட்டுறோம், எங்களுக்கு நீங்கள் இரக்கத்தை காண்பீங்க, எங்களுக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுங்க அப்படின்னு இவரை மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார், மன்னிப்பை கொடுப்பார். தொடர்ந்து அவர் ஜெபிக்கிற அந்த விதத்தில் பாவத்தினால சாபம் வந்துடுச்சு ஆண்டவரே, அதுக்கு ஆண்டவர்கிட்ட தட்டுறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது நான் வசனம் வாசிக்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி நினைக்கக்கூடாது. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ தானியேல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி ஆண்டவரை தட்டினாரோ அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் ஊருக்காக, உங்கள் தேசத்துக்காக நீங்களும் அப்படியே அந்த வார்த்தைகளையே சொல்லுங்கள். அப்போ ஆவியானவர் கேட்பார். அவர் அன்னைக்கு தட்டும்போது ஆண்டவர் திறந்தார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி தட்டும்போது ஆண்டவர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், சரீரத்தில் இன்றைக்கி என்னென்ன விதமாக தேவனுடைய தொடுதலை நீங்கள் பெற வேண்டுமோ அந்த தொடுதலை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணை ஆக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல் வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி எஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். எப்படி அவர் அழகா ஆண்டவருடைய இருதயத்தை தட்டுறார். நாங்களாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் செய்கிறதெல்லாம் பெரிய பாவமா, உலகத்தில் வந்து இப்படி தான் பாவம் செய்வோம் அப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். நாங்கள் பாவம் செஞ்சோம் ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடியெல்லாம் நாங்கள் நடக்கலை, அதனால நீ நீதி உள்ள தேவன், யாராக இருந்தாலும் சரி பாவம் செய்கிறவங்கள நான் தண்டிப்பேன்னு சொன்னீங்க, அந்த தண்டனை தான் இப்போ வந்திருக்கு. அதனால் நாங்கள் உங்களை பார்த்து கெஞ்சிறோம்,
நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் இந்த உலகத்தில் எங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களை தவிர இந்த உலகத்தில் எங்களை உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னு தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் அவர் எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க. ஒரு ஜெபந்தான், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஆண்டவர் எப்படி தட்டினா நம்ம இருதயத்தில் என்ன நினச்சி தட்டுறோன்றத ஆண்டவர் உணர்ந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார் அப்படின்னு அவர் அவ்வளோ அழகாக அந்த தட்டுற விதத்தை நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம தானியேல் 9:5 வாசித்தோம். அறிக்கை பண்ணுறார். இப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாருமே உலகத்தில் தான் வாழ்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சிருவோம், அக்கிரமங்களை செஞ்சிருவோம், துன்மார்க்கமாக கூட நடந்துருவோம். அதனால் பல பாதிப்புகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், ஏன் நம்ம இருக்கிற ஊரில் கூட நம்மளாலேயே பிரச்சனை வரும், தேசத்தில் வரும். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை தேசத்தில் இருக்கிறவங்க துணிகரமாக பேசும்போது, துணிகரமாக நடக்கும்போது தேவன் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க மாட்டார். என்ன இந்த ஜனங்க இப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு கோபம் வரும். அதை தான் தானியேல் அவர்கள் உணர்ந்து, அப்போ நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், துன்மார்க்கமாக நாங்கள் நடந்தோம், கலகம் பண்ணினோம், உமது கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், அகன்று போனோம். இப்போ தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது, வாழவும் கூடாது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? சர்வ வல்லவருடைய பிள்ளைங்க. அப்போ மற்றவங்கள மாதிரி நம்மளை ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் அவர் கவனிப்பார். சில நேரத்தில் நமக்கு அதெல்லாம் தெரியாமல் போயிடுது, புரியாமல் போயிடுது. ஆண்டவர் எது செஞ்சாலும் அவர் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போவார், அட்ஜஸ்ட் பண்ணுறாரு தான். ஆனால் சில காரியங்களில் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளை இப்படி தான் வாழணும், என் பிள்ளை இப்படி தான் எனக்கு சாட்சியாக இருக்கணும், அந்த ஊரில் அந்த தேசத்தில் என்ன அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றத ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எப்படி தானியேல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தனக்காக மட்டும் வேண்டுதல் செய்யாமல் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் எப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், அதை தான் நாம் பார்த்தோம். ஆகவே தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாமும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக வாழ்கிற நாமும் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஊருக்காக, நம்முடைய தேசத்துக்காக தேவனிடத்தில் மன்றாட வேண்டும், தட்டணும். என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கிறத நம்ம பார்க்குறோமோ கேட்குறோமோ பேசாமல் இருக்கக்கூடாது. அப்பா, இது நிமித்தம் உங்களுடைய தண்டனை வந்துடக்கூடாது, உங்கள் நியாய தீர்ப்பு வந்துடக்கூடாது, நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், அவங்க செவிகளை திறந்தருளும், அவங்க உமக்கு பிரியமாக வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அப்படி தான் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். ஏசாயா 53:12 வாசிக்கும்போது, ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம்
அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ அப்படிதான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊத்துனார். சும்மா உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன், உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறேன் வாயில சொல்லலை. தன்னுடைய ஆத்துமாவையே மரணத்துக்கு உங்களையும் என்னையும் நினச்சி தான். அப்போ எப்படி அவர் பிதாவை தட்டியிருக்கார் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருவர் தேவனுக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கத்தில் வாழ்ந்தாங்கன்னா நம்மளால சகிக்க முடியல, நம்மளால பொறுக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் வச்ச அன்புனால என் பிள்ளைங்க பாவத்திலேருந்து வெளியே வர முடியல, அக்கிரமத்திலேருந்து வெளியே வர முடியல, சாத்தான் அவங்கள அழித்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுலையே அவன் தீர்மானமாக இருக்கிறான். இதுக்கு ஒரே வழி, என் பிதாவினுடைய விருப்பத்தை, அவர் விரும்புகிற அந்த சித்தத்தை நான் என் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம். நமக்காக யார் வேண்டுறாங்களோ இல்லையோ, அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் நம்மளாம் பிறக்கக்கூட இல்லை, நம்ம இயேசுவெல்லாம் நேராக பார்க்கல. ஆனால் அன்னைக்கே சிலுவையில் நம்ம எல்லாம் நினச்சி பிதாவினுடைய அந்த இருதயத்தை தட்டிட்டார். பிதாவே, உங்கள் விருப்பப்படி இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். லூக்கா 22 அதிகாரம் 32 லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்பா உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நீ பண்ணுறது செய்கிறதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் அவ்வளோதான், உன் நம்பிக்கை போயிடும், விசுவாசம் போயிடும். ஆனால் அது ஒளிந்து போகக்கூடாதுன்னு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பிதாவினுடைய இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அடுத்தது லூக்கா 23 அதிகாரம் 14 வாசிக்கிறோம். லூக்கா 23:14. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவர் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவரிடத்தில் காணவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போய் விடுறாங்க. இந்த மனுஷன்தான் ரொம்ப கலகம் பண்ணுறார், விரோதமான காரியங்களை செய்கிறாரு. அப்போ அவர் விசாரிக்கிறார். விசாரித்தா அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன ஒரு குற்றத்தை கூட நாங்கள் இவர்கிட்ட பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு குற்றமும் செய்யாதவர் நம்ம போய் நிற்க வேண்டிய இடத்துல அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் போய் நின்னார், தட்டினார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை நம்பி என்னை சார்ந்து என்னை பின்பற்றுறவங்க எந்த கோர்ட்லேயும் போய் நிற்கக்கூடாது, யாருக்கு முன்னாலேயும் போய் அவங்களுக்கு நீதி கிடைக்காம போயிடக்கூடாது. நான் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன். அப்படி தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதே நமக்காக பிதாவினுடைய இருதயத்தை அவர் தட்டி விட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 14:16 வாசிக்கும் போது, யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு
தந்தருளுவார். ஹல்லேலூயா. இப்போ உலகத்தை விட்டு போகிறாரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டார், பிதா அனுப்பின திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி அவங்களாச்சு ஆண்டவராச்சு, பிதாவாச்சு அவங்களாச்சு அப்படின்னு அவ்வளோ லேசாக சொல்லிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாருங்க. நான் இப்போ போனாலும் தொடர்ந்து போய் பிதாவை தட்டுவேன், வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் நான் இல்லைனாலும் உங்கள் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நான் தட்டினதுனால கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர், பரிந்து பேசுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் பிதாவினுடைய இருதயத்தை தட்டி, என் பிள்ளைங்களுக்குள்ளெல்லாம் இந்த ஆவியை அனுப்புங்க, இந்த அபிஷேகத்தை அனுப்புங்க, இந்த வல்லமையை அனுப்புங்க. ஏன் அவர் வேண்டிக் கொண்டார்? என் பிள்ளைங்களுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியாது, எப்படி பிதாக்கிட்ட பேசணும்னு தெரியாது, எப்படி காரியங்களை செய்யணும்னு தெரியாது. அதனால் ஆவியானவர் தான் அவங்கள தட்டி தட்டி, அம்மா இப்படி செய், அந்த மாதிரி செய், இப்படி பேசு, இப்படி நடக்காத, இதை தான் ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு அப்பப்போ அவர் தட்டி தட்டி அவர் சொல்லுவார். நம்மளும் அவரை தட்டுவோம். ஆவியானவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அறிவை தாங்க, எனக்கு ஆலோசனையை தாங்க, என்னை போதித்து நடத்துங்க. நம்ம அவரை தட்ட, அவர் நம்மளை தட்ட. எவ்வளோ ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இன்றைக்கும் நாம் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தேவ வல்லமையை அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 17:9 வாசிக்கிறோம். யோவான் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்ன அழகான ஒரு தட்டுதல் பாருங்க. நீங்களும் நானும் கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக கூட இப்படி தட்ட மாட்டோம். நம்மளை யாருன்னே தெரியாது, எந்த ஊருனே தெரியாது, எந்த தேசம்னே தெரியாது. அப்பவே அவர் பிதாக்கிட்ட அவர்களுக்காக வேண்டி தட்டுறார். அப்பவே தட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றாரு? இந்த உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளுங்க, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளு. என்னை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, என் பிள்ளைகளாக மாறிட்டாங்கல்ல, அவங்க வாழ்க்கையே எனக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் உங்கள் ஊழியத்தை செஞ்சேன், இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டேன். அவங்களுக்கு இப்போ ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த உலகத்தில் அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நீங்களும் நானும் எதிர்பார்க்குறோமோ அதை இந்த உலகத்தில் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து எனக்கு தந்தவங்க. நம்ம சொந்தக்காரங்க கூட சில நேரத்தில் நம்மளை பார்த்தா நம்ம நல்ல வசதியாக உயர்ந்த நிலையில் இருந்தால் சொந்தக்காரர் இல்லைன்னா கூட ஏன் அங்கே 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 அந்த அந்த முறையில் சொந்தம்னுவாங்க. கடைசியில் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நெருங்கின சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட உயர்ந்தவங்களா இல்லைன்னா சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுவாங்க. இயேசு பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறார், எனக்கு தந்தவர்கள். இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க இல்லைப்பா, இவங்கெல்லாம் எனக்கு தரப்பட்டவங்க. அது சொல்கிறாரு, எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. எனக்கு தரப்பட்டவங்க இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும்
எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிற இயேசு, இந்த நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டியவைகளுக்காக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு, நமக்குள்ள இருந்த ஆவியானவர், நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அங்க பிதாவாகிய தேவன் இயேசுவினிடத்தை சொல்ல, இயேசு ஆவியானவர்கிட்ட சொல்ல, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா தேவனுடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளை குறித்து விளக்குகிறது. இந்த உலகத்தில் யாரும் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே முடியாது. ஏன்னா நமக்காக தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்துட்டே இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம குழம்பிடுவோம், திசை மாறிடுவோம், என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மறந்துடுவோம் கூட சில நேரத்தில். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம். என்ன வேண்டுதல் செய்வார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஐயோ, என் பிள்ளை மறந்துடுச்சு, என் பிள்ளை எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போகுது, ஆண்டவரே பிதாவே அவங்கள கொஞ்சம் ஏன்னா பிதா ரொம்ப ரொம்ப கருத்தாக இருப்பார், ஜாக்கிரதையாக இருப்பார். யார் என்ன செஞ்சாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு இருப்பார். அவர் பக்கத்தில் இவர் உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆவியானவர் மூலமாக அவங்க போன வழியிலேருந்து அவங்கள எப்படியாவது கொண்டு வந்துடலாம். அங்கேருந்து ஆவியானவரோடு அவர் பேசுவார். அவர் அங்கேருந்து பேச, ஆவியானவர் நம்மக்கிட்ட பேச, நம்ம போன பாதையிலிருந்து நம்மளை சரியாக்கி, இன்றைக்கி நம்மலாம் இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோன்னா அது சாதாரணமான காரியம் அல்ல. சாதாரணமான ஒரு வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் வருகிறவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்தது, நம்ம குடும்பத்தில் வந்தது, நம்ம இருக்கிற ஊரில் வந்தது, நாம் இருக்கிற தேசத்தில் வந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறோம், பிதாவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம். நம்மை அபிஷேகித்த அபிஷேகத்துக்கு நம்ம சாட்சியாக வாழ்கிறோன்னா இது எப்படி நடக்குது? நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இன்ச்சு கூட விலகாதபடி ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு நமக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் பயந்துடாதீங்க. ஆண்டவரே என் குடும்பம் என்ன ஆகிடும், இந்த ஊரில் நாங்கள் எப்படி வாழப்போகிறோம், பயப்படாதீங்க. இந்த தேசத்தில் நாங்கள் எப்படி வாழப்போகிறோம், நமக்காக பிதாவின் இருதயத்தை தட்டுகிற இயேசு, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை தட்டி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணுமோ அதை இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை.
எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மரித்த ஆண்டவர் அல்ல, செத்துப்போன ஆண்டவர் அல்ல, கேட்காத ஆண்டவர் அல்ல, பார்க்காத ஆண்டவர் அல்ல, வர முடியாத ஆண்டவர் அல்ல. உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறாரு? நமக்காக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு, நம்மெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் உயர்ந்துட்டோம்னா ஜெபம் பண்ண நேரம் இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு கூட வர முடியாதுங்க. இப்போ வேறு யூடியூப்பில் நிறைய ஆராதனைகள்லாம் வருதா? இப்போ இந்த ஆராதனை ஐயா அவர்கள் எதுக்காக ஏஞ்சல் டிவி மூலமாக ஏற்படுத்தியிருக்காரு? சபைக்கு போகாமல் எல்லாம் வீட்டில் இருந்து இந்த யூடியூப்பில் இல்லை டிவியில் பாருங்கன்றதுக்கா? நிறைய பேர் படுத்த படுக்கையில் இருப்பாங்க, மருத்துவமனையில் இருப்பாங்க. இன்னும் நிறைய குடும்பங்களில் சபைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்காது, அனுமதி இருக்காது. உலகத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஐயோ எனக்கு சபைக்கு போக முடியலையே, ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ள முடியலையே, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. இன்னும் நிறைய தேசங்களில் மொழி பிரச்சனை வேறு. ஒரு தேசத்தில் இருப்பாங்க, அவங்க அந்த தேசத்தில் நடக்கிற ஆராதனையில் அவங்களுக்கு A to Z ஒன்றுமே விளங்காது. அந்த மாதிரி ஊரில் வேற இருப்பாங்க. நம்ம பாஷை பேசுகிறவங்களா இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, இன்னும் பல மொழிகள் நம்ம நாட்டில் இருக்கிற மொழிகளை பேசுவாங்க. அந்தந்த ஊரில் அதெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம ஐயாவுக்கு கொடுத்த தரிசனத்தின்படியாக நிறைய பேர் நேரடியாக சொல்கிறதையே நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி ஒரு தேசத்தில் இருந்தோம், நாங்கள் ஆராதனைக்கு போவோம், ஒன்றுமே புரியாது, ஏதோ கடமைக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் ஏஞ்சல் டிவி மூலமாக ஐயா கொடுத்த இந்த வழியின் மூலமாக நாங்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்போ நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. நீங்கள் ஒருவேளை எந்த இடத்துல இருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு உங்களை பார்க்குறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராரு. ஏன்னா மன தாக்கத்தில், என்ன ஒரு இக்கட்டான நிலையில், இனிமே எப்படி வாழ்கிறது, இந்த உலகத்தில் எப்படி நான் சாட்சியாக நிற்கிறது, இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என் குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கே சூனியம் பண்ணிட்டாங்க, இனிமேல் நாங்கள் உலகத்திலேயே இருக்க முடியாது, பயங்கரமான பிரச்சனைகள் எங்களை நெருக்கிக்கிட்டு இருக்குது, யார்கிட்ட போய் தட்டுறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வியாகுலத்தில் இருக்கிறீங்க, வேதனையில் இருக்கிறீங்க, துக்கத்தில் இருக்கிறீங்கன்றத எங்கேயோ வானத்திலிருந்து அவர் பார்த்துக்கிட்டு இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவர் வந்திருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறவராய், உயிரோடு இருக்கிற உங்ககிட்ட தனிப்பட்ட விதமாக வந்து பேசுவார். இப்போ கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களை தூக்குவார். நிறைய பேர் இப்படி சாட்சி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சிஸ்டர், இந்த ஜெபத்தில், இந்த செய்தியில், இந்த ஆராதனையில் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார், நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டார், இப்போ நான் நடக்கிறேன். ஆண்டவருக்கு சாட்சியாவா நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் மறைமுகமாக அவர் இருதயத்தை தட்டுறதை கேட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். ஏசப்பா, என்றைக்கு எனக்கு விடுதலை தருவீங்க, என்னைக்கு என்ன நீ ஆசீர்வாதமாக மாற்றுவீங்க, என்னைக்கு நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் சாட்சியாக வாழ முடியும் என்று துடிக்கிற உங்கள் இருதயத்தை பார்க்குற உயிரோடு இருக்கிற இயேசு அவர் இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் எதையெல்லாம் நினச்சி, வேலையில் இவ்வளோ பிரச்சனை, தொழிலில் இவ்வளோ கஷ்டம், நிறைய பணம் கடன் வாங்கிட்டேன், கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன், ஆண்டவரே நான் எங்கே போய் தட்டுறது, யார் எனக்கு திறப்பாங்க, பயப்படாதீங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவர் வந்திருக்காரு.
நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, அவர் உங்கள் கூட பேசுகிறாரு. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். எதுக்கு உயிராக இருக்கிறாரு? ஏதோ என் பிள்ளைங்களாம் என்கிட்ட வந்தாங்க, கொஞ்ச நாள் பார்த்தேன், இனிமேல் அவங்கவுங்களே பார்த்துக்கிட்டோம், அப்படி போகிற ஆண்டவர் அல்ல. வசனம் சொல்லுது, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், முற்றும் முடிய. நம்ம எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோன்னு நமக்கே தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்கள், தெரியாது. ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார், நம்ம கூடவே இருப்பார். அப்படி அவர் வேண்டுறாரு, ஏனோ தானோ விட்டுற மாட்டார். அதுதான் வசனம் சொல்லுது. என்கிட்ட வந்துட்டாங்கப்பா, என்னை நம்பிட்டாங்க, எனக்காக தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க, அவங்க கடைசியில் என் ராஜ்யத்தில் வரணும், என் கூட உட்காரணும், என் கூட அவங்க இருக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். அவங்க என்னென்ன பாடுகளில் போனாலும், துன்பங்களில் போனாலும், கஷ்டங்களில் போனாலும், வேதனைகளில் போனாலும் அவங்களெல்லாம் தூக்கி எடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பை நான் கொடுத்துட்டே இருப்பேன். நான் அப்படி தட்டிக்கிட்டே இருப்பேன். இயேசு நமக்காக தட்டுற இருப்பாருங்க. இதை போல் ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, தேவனுக்காக நாம் அர்ப்பணித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தேவ ஆவியானவர் இந்த உலகத்தில் இன்னும் நாம் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கடைசி வரையிலும் நமக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். நாமும் தட்டுவோம், அவரும் தட்டுவார், நமக்கு வேண்டியவைகளெல்லாம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக ஊழியம் செய்திருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்திருக்கிறார், செவிகளை நம்மெல்லாம் எங்கேயோ தனியாக யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டவங்களா, அனாதிகளாக இந்த உலகத்தில் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவரும் இந்த உலகத்தில் அனாதைகள் அல்ல, பரதேசிகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, மறக்கப்பட்டவர்கள் அல்ல. உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களோடு எப்பொழுதும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறாரு. அதுதான் அறிக்கை பண்ணணும். ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என் ஆண்டவர் அவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்க ஏன் போயிட்டாங்க, அவங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உலகம்தான். நம்மெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது, வேண்டுதல் செய்ய முடியாது, தட்ட முடியாது, அந்த மாதிரி நிலையில் இருப்போம். அப்போ இயேசுவே நமக்காக தட்டுறார். ஹல்லேலூயா. ஆவியானவரை குறித்து நாம் அதை தான் வாசிக்கணும். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சைகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். சில நேரத்தில் முடியாது, பயங்கர ஜுரம், பயங்கர தலைவலி, கை கால் அசைக்க முடியல, மூச்சு விட முடியல. அப்போ ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம பலவீனங்களில் அவர் தட்டுறாராம். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை உலகத்தில் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு வல்லமை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? நம்மளால் ஆண்டவரை கூப்பிட முடியல, ஆண்டவரை தட்ட முடியல. அவர் நமக்குள்ளே இருந்து தட்டுறாரு. பெரும் வாயில் வார்த்தை வரல, மூச்சு தான், அந்த மூச்சே தட்டுறதாமா இருக்கு. எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க, எவ்வளோ பெரிய அபிஷேகம் பாருங்க. அதனால் சந்தோஷப்படுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளில் இப்பொழுது இருந்தாலும்
உம்முடைய வார்த்தையின்படியாகவே நீங்க அவங்களுக்காக தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒரு பக்கம் தட்டுறதை விட எங்களுக்காக நீங்க தட்டுறது எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இதுவரையிலும் ஆண்டவரே நடைபெறாத இருக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவருடைய ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல நடக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பர்களே, தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் செவிகள் திருப்தியாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சி ததும்பும் என்று எண்ணுகிறேன். உங்கள் இல்லத்திலே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தட்டுகிறவர்களுக்கு திறக்கிற கர்த்தர். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? தட்டுங்கள், திறக்கப்படும். தட்டிக்கொண்டே இருங்கள், அவர் திறக்க மறுக்கவே மாட்டார். இருக்கிற இடங்களில் நாம் எல்லாருமாக எழுந்து நிற்போம். ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தேவ ஊழியர்கள் கடைசி காலத்தில் தேவனால் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தர நாம் ஜெபத்தில் தாங்குவோம். உலகமெங்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், பவுலடிகள் அவர் எழுதும் பொழுது, தீமையிலிருந்து எங்களை கர்த்தர் காக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆகவே எந்தவித தீங்கும் தெய்வ மனிதர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நேரிட்டு விடாதபடி இன்னும் அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் தெய்வ தொண்டை அவர்கள் மகிழ்ச்சியோடு செய்ய ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, உலகமெங்கும் இருக்கிற உடைய ஊழியர்கள், தேவ மனிதர்களை நினைக்கிறோம். 5 விதமான ஊழியங்களை அயராது செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், அதோடு நில்லாமல் மிஷனரிமார்கள், சிறுவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், கைவிடப்பட்டவர்கள் மத்தியில், கைப்பெண்கள் மத்தியில், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மத்தியில், மருத்துவ துறையில் கைவிடப்பட்டவர்களுடைய மத்தியில் ஊழியம் செய்கிற அத்தனை பரிசுத்தவானையும் நினைக்கிறேன். அத்தனை தெய்வ மனிதர்களையும் நினைக்கிறோம். எங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், கடைகோடி மனிதனும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாய் விட வேண்டும் என்று இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இணைந்து செயல்படுகிற அருமை பிள்ளைகளையும், இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியங்களை கர்த்தர் கனப்படுத்தும். ஊழியர்களை ஆசீர்வதியும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று ஒவ்வொரு பிரிவுக்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்களை தேவனும் கரத்தில் வைத்துக் கொள்ளும். அப்பா, ஒரு ஊழியக்காரரும் தேவனால் கைவிடப்படவே முடியாது, கைவிடவே மாட்டீர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீர். யோசுவா என்ற தளபதி மோசேக்கு பின்பு அவர் திக்குமுக்காடிய வேளையிலே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெங்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று எங்களோடும் எங்கள் ஊழியர்களோடும் இருப்பதற்காக நன்றி. உலகமெங்கும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று உம்மை குறித்து வாசிக்கிறோம். நீர்தான் ஒவ்வொரு பகுதிக்கும் பிராந்தியத்திற்கும் சரியான அரசியல் தலைவர்களை ஏற்படுத்தியிருக்கிறீர் என்பது எங்கள் விசுவாசம். பவுலடிகள் சொன்னது போல் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உத்தமமும் உண்மையும் இறைவனுக்கு தொண்டு செய்வது ஏழைகளுக்கு தொண்டு செய்வதற்கு சமம் என்று தேசங்களில் நீர் ஏற்படுத்தியிருக்கிற அரசியல் தலைவர்களை கர்த்தர் காக்கணும். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும். தேசங்கள் எல்லாம் சுபிட்சமாய் வாழணும். எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள்
எங்கள் தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்கள், தலைவிகளை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். சரியான அரசியல் தலைவர்களை நீர் ஏற்படுத்தி நீர் அவர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பது நாங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்திய தேசத்தின் எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற அனைத்து தரைப்படை, வான்படை, கப்பற்படை போர் வீரர்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் பாதுகாக்கும் பணியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய இல்லங்களை, அவர்களுடைய வீட்டாரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தில் தேவன் எழுப்பியிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவ குழாமினர்கள், துப்புரவு தொழிலாளர்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசிரிய பெருந்தகைகள், போலீஸ் இலாக்காவினர் உம்மால் பாதுகாக்கப்படட்டும். அரிய சேவை செய்கிற அவர்களுக்கு நாங்கள் ஏறெடுக்கிற இந்த சிறிய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என் தகப்பனே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்களில் சிலர் சரீர பலகீனத்தோடு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் நோய் என்னை விட்டு போகாதா, தட்டுனா கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, எத்தனை காலம் நான் தட்டுவது? தகப்பனே, ஒரு அற்புதம் செய்யும். பலவிதமான புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு முகத்தில், நாக்கில், பற்களின் இடையில், சரீரத்தின் பல உறுப்புகளில் புற்றுநோய், அதனால் பாடுபடுகிற ரேடியேஷன், கீமோதெரபி என்றெல்லாம் வேதனைப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, ஆனால் மெஞ்ஞானம் இன்னும் வளரவில்லையே. ஆண்டவரால் கூடும் என்று நம்பி இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய சொந்தங்களையும் பந்துக்களையும், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கும் அப்பா. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தண்டுவடத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், கர்ப்ப பாத்திரத்தில் உண்டாயிருக்கிற வேதனைகள், சுருங்கி போன உறுப்புகள், பெருகிவிட்ட உறுப்புகள், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கலங்கும் பிள்ளைகளுக்கு பதில் தாரும் அப்பா. அற்புதங்கள் செய்திடும். கண்களில் சீரான பார்வை, செவிகளில் சீராய் கேட்கும் திறன், சிலருக்கு நாக்கில் உணர்ச்சி இல்லை, சிலருக்கு சுவாசத்தில் கோளாறு, சிறு பிள்ளைகள் ஃபிட்ஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளையில் ஏற்பட்டிருக்கிறதான கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைவதாக. பரிபூர்ண ஆரோக்கியத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. உம்மால் கூடாதது என்ன இருக்கு? தொட்டு சுகமாக்கும் தகப்பனே. சில குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. சில குடும்பங்கள் வழி தெரியாமல், வாழ்க்கைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தரித்திரத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் மனமிரங்கும் அப்பா. பிரிந்தவர்களை ஒன்று சேரும். தரித்திரத்தை எடுத்து போட்டு சரித்திரம் படைக்க ஒரு அற்புதம் நடப்பித்தரலாம். வேலைக்காக, படிப்பிற்காக தாயகத்தை விட்டு பிற தேசங்களில் போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும் தகப்பனை. வயோதிபர்கள், என்னால் முடியலப்பா, இதற்கு மேல் நான் ஏன் வாழ வேண்டும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கண்ணீரோடு நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கண்ணீரை துடைத்து இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் அருள் தாரும். படிக்கும் பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானம் தாரும். உழைக்கும் வர்க்கங்களுக்கு உமது வல்லமையை வெளிப்படுத்தி பலனை தாரும். தனியார், மத்திய, மாநில அரசுகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு உயர்வை தாரும். ஒருவரும் கீழே போவது உமக்கு சித்தமல்ல. ஒவ்வொருவரையும் மேலான நிலையில் தலையாக வைக்க விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கை சகல துதி, கனம், மகிமை செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்.
அன்பானவர்களே, ஒரு வேண்டுகோள். இந்த ஆராதனையில் பாதியில் கலந்திருக்கலாம், ஐயோ முடிஞ்சு விட்டதே என்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். எமது தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக இந்த ஆராதனை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம். இல்லையெனில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்கலாம். இதுவரை தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் எமது நிகழ்ச்சிகள், ஆராதனைகளை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து ஒளிபரப்பாகும் பொழுது பாருங்கள். தெய்வ மனிதனுடைய ஆசீர்வாதத்தால் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக தங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் அப்பம் கிளாஸே, பிரேக்கிங் த பிரெட் என்ற ஒரு அருமையான விடுதலையின் வேளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. தமிழ், ஆங்கிலத்தில். பாஸ்டர் சாரா ராஜன் ஜானுக்கு தேவன் கொடுத்த ஓர் வரம் விடுதலையின் ஊழியம். யாருக்கெல்லாம் ஆன்மீக விடுதலை வேண்டுமோ, சரீர பிரகாரமான விடுதலை வேண்டுமோ, ஏதோ ஒரு காரியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் இதில் கட்டாயம் பங்கு பெறுங்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்க தூண்டுங்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை இன்றைக்கு அவசியமாக இருக்குது. ஆகவே இன்று இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாக நமது ஏஞ்சல் டிவியின் அப்பம் கிளாஸே நிகழ்ச்சியை பார்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எமது நிகழ்ச்சிகள் தெய்வ கிருபையினாலே, தெய்வ மனிதனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு புதன்கிழமையும் மாரணதா நிகழ்ச்சி வருகிறது. அது தொடர்ந்து சனிக்கிழமையும் வருகிறது. நிம்மதிய நேரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருகிறது. எமது ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வருகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெபத்தோடு கூட தயாரித்து வழங்குகிற செய்திகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். அடுத்த ஒரு வேண்டுகோள், சென்னையில் இருக்கிறவர்கள் வேறு எந்த திருச்சபைக்கும் போகாமல் இருந்தால் திருச்சபைக்கு செல்ல வேண்டும் என்ற அவா உங்களுக்கு இருக்குமே, ஆனால் எங்கள் திருச்சபையில் உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் அருகில்தான் எங்களுடைய சபை இருக்குது. மெட்ரோ ட்ரெயின்கள் இருக்கின்றன, சபபன் ட்ரெயின்கள் வருகின்றன. போக்குவரத்துக்கு வசதியான ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே எந்த சபைக்கும் போகாதவர்கள் எமது சபையில் நீங்கள் வந்து பங்கு பெற உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கடந்த 35 வருடங்களாக தேவனுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 36ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் நுழைகிறோம். தெய்வ மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். முயற்சி செய்து பாருங்கள். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். May the good Lord bless you.